NCERTல 10th ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டடி ப்ராப்ளம். இது ஒரு நல்ல ப்ராப்ளம். பார்க்க பெருசாக தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிளானது. நமக்கு தெரிஞ்ச சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா இதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆனால் எந்த இது எப்போ யூஸ் பண்ணோம் அதுதான் நம்ம இதில் ட்ரிக்கி. நம்ம ஓனாக பார்க்கலாம். ப்ராப்ளம் a satellite flying at the height of H is watching the top of two tallest mountain in Sikkim and Karnataka, which are in Kanchenjunga height of 8586 meter and Mullayanagiri height of 1930 meter. The angles depression from the satellite to the top of the Kanchenjunga and Mullayanagiri are 30 degree and 60 degree respectively. If the distance between the middle of the bottom of both mountain is 2046 kilometer and the satellite is vertically above the midpoint of the distance between the two mountain. அதுக்குண்டான படம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா கஞ்சன்ஜங்கா ஹைட் 8586 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ இப்போ கஞ்சன்ஜங்கோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? 8586. மார்க் பண்ணிடலாமா? 8586. சரி, அடுத்து என்ன சொல்லுங்க? முல்லையங்கிரி. அப்போ முல்லையங்கிரி இதுதான் ரெண்டாவது மவுண்டன். அப்போ 1930 மீட்டர். சரி, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் த சேட்டலைட் டு த டாப் ஆஃப் த கஞ்சன்ஜங்கா அது 30 டிகிரி. அப்போ இது ஆல்டர்னேட் ஆங்கிள் இங்கே நம்ம 30 டிகிரின்னு பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் ஆங்கிள் 30 டிகிரி. அதே மாதிரி இங்கே 60 டிகிரினா இங்கே 60 டிகிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிடில் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த போத் மவுண்டன்ஸ் 2046. அப்போ இந்த இது மவுண்டனோட மிடில், இன்னொரு மவுண்டன் மிடில், ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 2046 கிலோமீட்டர். இது கொஞ்சம் கவனிக்கணும். 2046 கிலோமீட்டர். ஸோ இங்கே கிலோமீட்டர் கொடுத்ததுனால நம்ம இதையும் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 8.56 கிலோமீட்டர், அது கிலோமீட்டர். ஓகே. அண்ட் த சேட்டலைட் இஸ் வெர்டிகலி அபோவ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மவுண்டன்ஸ். அப்போ ரெண்டு மவுண்டனுக்கு நடுவில் மிட் பாயிண்டில் இருக்குது. அப்போ இந்த மிட் பாயிண்ட் ஐனை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 2046 ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா 1023, இங்கே ஒரு 1023. சரி, இப்போ இது நம்ம நோட் பண்ணியாச்சு. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் இது சில இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது. அப்போ இந்த 1023 இருக்குல்லையே, இது IS இட்ஸ் பேரல் வித் HP. அப்போ இங்கேயும் 1023 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். 1023. அதே மாதிரி DI அதுதான் 1023. அப்போ இந்த D1023னா இங்கேயும் 1023. அப்போ 1023. இப்போ இங்கேயும் டிஐயும் 1023 நமக்கு தெரியும். அதனால் 1023ன்னு நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 8.586 அது AD, அதாவது இந்த கஞ்சன்ஜங்காவோட ஹைட்டு. அப்போ இங்கே பேரில் GI இருக்கு இல்லையா, GI. ஸோ அதுவும் 8.586. இதெல்லாம் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம எடுத்து எழுதுனா கூட எழுதிக்கலாம். நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது? ஆங்கிள் ஏ என்ன இருக்குது? 30 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் பி அது 60 டிகிரி. இது நோட் பண்ணணும். ஏன் ஆல்டர்னேட் ஆங்கிள் எடுத்தோன்னா இது நம்மளுக்கு டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, அதை எலிவேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, எலிவேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் AD equal to IG equal to 8.586 கிலோமீட்டர். இங்கே என்ன எழுதணும்? கிலோமீட்டர். அதே மாதிரி அடுத்த இது ஹைட்டு PS, இது ஒன்று மட்டும் நோட் பண்ணாலே போதும். 1.930
கிலோமீட்டர். ரைட். அடுத்து என்ன நம்மளுக்கு நோட் பண்ணியிருக்கோம், ரெண்டு மவுண்டனுக்கு நடுவில் மிட் பாயிண்ட் வந்து டிஎஸ் ஈக்குவல் டு 2046 கிலோமீட்டர். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட் வந்து டிஐயாக இருக்கட்டும் இல்லாட்டி ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த 2046 டிவைட் பை 2 ஈக்குவல் டு என்ன வரும், 1023 என்னது கிலோமீட்டர். ஸோ எல்லாமே நோட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு எல்லா பேராமீட்டரும் எல்லா வேலையும் இருக்குது. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னு ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து த டிஸ்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் ஃப்ரம் த டாப் ஆஃப் த கஞ்சன்ஜங்கா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏஎஃப் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து அதே மாதிரி அந்த சேட்டலைட்டோட டிஸ்டன்ஸ் அடுத்த மவுண்டெயின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு. அப்புறம் மூணாவது கொஸ்டின் வந்து இந்த வெர்டிக்கல் ஹைட்டு, கிரவுண்ட்லேருந்து வெர்டிக்கல் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. நாலாவது கொஸ்டின் வந்து இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இந்த மவுண்டெயின்லேருந்து ஒரு 8586 மீட்டரில் டிஸ்டன்ஸில் இருக்கார். என்ன ஆங்கிளில் வந்து டாப்பாக பார்க்க முடியும், அது நாலாவது கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின், ஒரு கல் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த மவுண்டெயின் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க கொடுத்த பேராமீட்டர் வந்து 45 டிகிரி எலிவேஷன் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இது பார்க்கணும். ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். The first question, the distance of the satellite from the top of the Kanchenjunga is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் கஞ்சன்ஜங்கா மவுண்டெயின், இதுலேருந்து சேட்டலைட் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு ஈஸியாக தெரிகிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை தனியாக இங்கே வரைஞ்சிட்டோம், ஏஜிஎஃப். இப்போ நம்மளுக்கு ஏஜி 1023 இருக்குது, ஏஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட சைன் டீட்டா இருக்குது, காஸ் டீட்டா இருக்குது, டேன் டீட்டா இருக்குது. பட் நம்ம இங்கே காஸ் டீட்டா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அட்ஜசன்ட் தான் இருக்குது, ஆப்போசிட் இல்லை. ஸோ அட்ஜசன்ட்டும் ஹைப்போதெனியஸ் இருக்கிறதுனால காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போதெனியஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ காஸ் டீட்டா இருக்கு இல்லையா, காஸ் டீட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஆஃப் 30 டிகிரி. ரைட். அட்ஜசன்ட் என்ன நம்மளுக்கு தெரியும், 1023 அந்த வேல்யூ இருக்குது, 1023 இருக்குது. ஹைப்போதெனியஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அது ஏஎஃப்னு வச்சுக்கலாம், ஏஎஃப் தான். அப்போ காஸ் 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. ஸோ √3/2 ஈக்குவல் டு 1023/AF. ஃபைன். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஏஎஃப்ஐ லெஃப்டில் கொண்டு வந்துடும், ஏன்னா அதை நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஏஎஃப் ஈக்குவல் டு 1023/√3 into 2. ஸோ நம்ம காஞ்சுகேட் எடுத்து பார்க்கலாமா. ஏஎஃப் ஈக்குவல் டு இப்போ 1023 2046 நம்மளுக்கு தெரியும், by √3. So 2046 by √3 into √3/√3. இப்படியும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் பண்ணலாம். இது ஒரு மெத்தட், இது தெரிஞ்சுக்கிறதாக நம்ம போகிறோம். ஸோ 2046/3 into √3 வேல்யூ 1.732. அப்போ என்ன வரும், நம்மளுக்கு ஆன்சர் வரும், 3 வச்சு 2046 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 682 வந்துடும், இன்ட்டு 1.732 √3 வேல்யூ போட்டிருக்கோம். அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1181.224. அப்போ ஆன்சர் ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ நம்ம இங்கே டிக் பண்ணிக்கலாமா. ஸோ ஏஎஃப் ஈக்குவல் டு ஆன்சர்
டபுள் ஒன் எயிட் ஒன் திஸ் ஒன். ஸோ ஆன்சர் நம்ம இங்கே எழுதிக்கலாமா? நமக்கு ஆன்சர் தெரியும். ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். The next question, the distance of satellite from the top of the Mullingiri is, அதாவது அடுத்த மவுண்டைன் இந்த டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிங்க, அதாவது பிஎஃப் கண்டுபிடிக்கணும். அது தனியாக நம்ம ட்ரையாங்கில் வரைஞ்சிட்டோம். இந்த பிஎஃப் தான் இந்த மவுண்டைனோட பீக்லேருந்து டிஸ்டன்ஸ். நம்மளுடைய வேலியினருக்கு ஹச்பி நம்மளுக்கு இருக்குது 1023. அவங்க 60 டிகிரின்னு சொல்லி நம்ம டிப்ரெஷன் கொடுத்து எலிவேஷனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம காஸ் டீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போதெனியூஸ். இப்போ காஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு நம்மளுக்கு அட்ஜசன்ட் வந்து 1023 பை நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஹச்எஃப். இப்போ காஸ் 60 வந்து எத்தனை 1/2 ஈக்குவல் டு 1023 பை ஹச்எஃப். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஏன்னா 1/2 இருக்கிறதுனால அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஹச்எஃப் ஈக்குவல் டு இங்கே லெஃப்டில் கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே இப்படி கிராஸ் மல்டிப்ளை. இப்போ 1023 இன்ட்டு 2. நம்மளுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளாக வந்து சாரி இது ஹச்எஃப். அப்போ ஹச்எஃப் ஈக்குவல் டு 2046. 2046 நம்மளுக்கு ஆன்சரில் எங்கே இருக்குது? ஆன்சர் சி. ஸோ ஆன்சர் சி இதுதான் நம்மளுக்கு கரெக்டான. ஸோ ஆன்சர் சியை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சி. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் முடிச்சிட்டோமா? மூணாவது கொஸ்டின் போகலாமா? மூணாவது கொஸ்டின், த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சேட்டலைட் ஃப்ரம் த கிரவுண்ட். அப்போ ஃப்ரம் த கிரவுண்ட் அப்போ இந்த ஐலேருந்து எஃப் வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த ஐலேருந்து எஃப் கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஐஎஃப் தான் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஐஎஃப் வந்து ஐஜி ப்ளஸ் ஜிஎஃப்னு எழுதலாம். ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஐஜியோட வேல்யூ இருக்குது 8.586. ஸோ அதை இங்கே நம்ம நோட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஜிஎஃப்பை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த ஜிஎஃப் எந்த ட்ரையாங்கில் வருது அப்படின்னா ஏஜிஎஃப்னு ட்ரையாங்கில் வருது. அப்போ இது இங்கே தனியாக வரைஞ்சிட்டோம். இந்த ட்ரையாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு தெரியும். இதே ஏஜியோட வேல்யூ தெரியும் 1023 தெரியும். இந்த ஜிஎஃப் மட்டும் பார்த்தா போதும் 30 டிகிரி ஆங்கிள் நம்மளுக்கு இருக்குது. இங்கே ஆப்போசிட் பார்க்குறதுனால நம்ம வந்து tan theta யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. ஸோ நம்மளுக்கு tan என்ன கொடுத்துருக்காங்க? tan 30. ஸோ tan 30 கொடுத்துருக்காங்களா? அப்போ டிகிரி. ஸோ ஆப்போசிட் தெரியாது, அது ஜிஎஃப்னு வச்சுக்கலாம். அட்ஜசன்ட் என்னது 1023. சரி, ஸோ tan 30 என்னது 1/√3 ஈக்குவல் டு ஜிஎஃப் பை 1023. இப்போ ஜிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஃப் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1023 பை √3ன்னு வந்துடும். அதை 1023 இப்போ நம்ம டைரெக்டாகவே பண்ணலாம். 1.732 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 590.65. ஸோ இந்த ரிசல்ட் வந்தோடனே அது எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம தேடக்கூடாது, ஏன்னா நம்ம ஜிஎஃப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தேவையானது ஐஎஃப். அப்போ ஐஎஃப் ஈக்குவல் டு 8.586 ப்ளஸ் ஜிஎஃப். அப்போ 590.65. அப்போ ரிசல்ட் வந்து 599.23 கிலோமீட்டர். இது ஆன்சர் வந்து என்னது? பி. ஸோ நம்ம டிக் பண்ணிக்கலாம்.
ஆன்சர் பி வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ 3 கொஸ்டின் ஈஸியாக பார்த்தாச்சு. அடுத்த 4வது கொஸ்டின் அது அதோட சிம்பிளாக இருக்கும். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த கஞ்சன்ஜங்கா மவுண்டன் இஃப் எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 8586 மீட்டர் ஃப்ரம் த கஞ்சன்ஜங்கா. அதாவது இந்த கஞ்சன்ஜங்காலேருந்து ஒருத்தர் நிற்கிறாரு, அவனோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த எம்டி தான் டிஸ்டன்ஸ் அது கொடுத்துருக்காங்க, 8.586 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எலிவேஷன் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதுக்கு தான் இங்கே வந்து ட்ரையாங்கிளை நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ எம்சி வந்து அந்த மேனோட டிஸ்டன்ஸ் 8586 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அது கிலோமீட்டர் வந்து 8.586 கிலோமீட்டர் அப்படின்னு மாற்றிட்டோம், மீட்டர் வந்து கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் வந்து இதே தான். ஸோ எம்டிஏ. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டும் இருக்குது, அட்ஜசண்ட்டும் இருக்குது, நம்மளுக்கு வந்து எலிவேஷன் மட்டும் பார்க்கணும். அப்போ tan theta யூஸ் பண்ணலாம், tan theta is equal to opposite by adjacent. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா tan theta அதான் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் என்னது 8.586 by 8.586. அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ tan theta equal to 1. ஸோ நமக்கு தெரியும் tan theta எப்போ 1 இருக்கும். ஸோ tan வந்து 45 டிகிரி இருக்கும்போது அது 1 இருக்கும். அப்போ therefore theta equal to 45. ஸோ theta equal to 45. அப்போ ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து பி, அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுவும் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 5வது கொஸ்டின். இஃப் எ ஸ்டோன் வெரி ஃபார் அவே மேக்ஸ் 45 டிகிரி டு த டாப் ஆஃப் த முள்ளங்கிரி மவுண்டன், ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டோன் ஃப்ரம் த மவுண்டன். அதாவது ஒரு ஸ்டோன் வந்து ரொம்ப தூரமாக ஒன்று இருக்குது, அது வந்து 45 டிகிரி இந்த மவுண்டனுக்கு எலிவேஷன் கொடுக்குது, எலிவேஷனில் இருக்குது. அப்போ அதனோட டிஸ்டன்ஸ் என்ன? அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டோன் வந்து எண்ணில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ எஸ்என், அப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து மிட் பாயிண்ட், அதாவது அந்த முள்ளங்கிரியோட மிட் பாயிண்ட். ஸோ அதில் இந்த என் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே பிஎஸ் அந்த ஹைட்டு தெரியும் 1930. ஸோ 1930 தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க எஸ்என். ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே வந்து ஆப்போசிட் இருக்குது, நம்மளுக்கு வந்து அட்ஜசன்ட் தெரியாது. அப்போ tan theta is equal to opposite by adjacent நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம tan theta இங்கே வந்து எழுதலாமா, tan 45, ஏன்னா டீட்டா வந்து 45 கொடுத்துருக்காங்க. அப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 1930 பை இது அட்ஜசன்ட் தெரியாது. அப்போ எஸ்என். சரி, இப்போ tan 45 1 ஈக்குவல் டு 1930 பை எஸ்என். அப்போ எஸ்என் ஈக்குவல் டு 1930 மீட்டர். அப்போ ஆன்சர் வந்து எத்தனை? ஆன்சர் சி. நம்ம ஆன்சர் சி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 5 இது முடிச்சிட்டோம். ஸோ சம்மரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் if you like. Please give me a thumbs up, and you please share this video to your friends, because knowledge sharing is more important. மற்றவங்களும் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து புட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.